ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பாயாச ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு முறையில் இந்த பாயாச ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா நல்லா வேகணும். இடையில இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுக்க வேண்டாம். இது கூடவே பால் சேர்த்துடலாம். நான் தண்ணி ஊற்றாத பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாவும் வேக வச்சுருக்கு. பாலும் காய்ச்சி எடுத்தது தான், ரொம்ப நேரம் ஆகாது. நமக்கு சீக்கிரமே பாயாசம் ரெடி ஆகிடும். நல்லா கொதி வரட்டும். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக சேமியா சவ்வரிசிலேயே பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்குள்ளே சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிராம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 200 கிராமுக்குள்ளே சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் இனிப்பு நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டம்ளரே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பாயாசம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்து நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வரவு இறக்குனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக கிடைக்கும். இது அடிஷ்னல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்டான முறையில் ரொம்பவே டேஸ்டியான பாயாசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.